ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள நம்ம வந்து போகலாம். இந்த வாரத்தில் 3 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேரில் எப்போதுமே நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றுதலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,53,704 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40.13% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 39.92% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து செம்மையாக அப்படியே கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதுவே வந்து கீப் அப் பண்ணாங்க அப்படின்னாவே ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் ரவீனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,469 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35.08% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க ரவீனா அவர்கள். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 34.69% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரவீனா. ஸோ இவங்களும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கம்பேரிங் வித் ப்ரீவியஸ் வீக்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணாக்க. பட் இதுவே வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே இந்த வாரம் அவங்க வந்து தாண்டணும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,61,301 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.79% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 25.38% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விக்ரம் அவர்கள். ஸோ இவர் ஒரு நல்ல வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து குறைச்சலாம் வந்து சொல்லக்கூடாது. 3 பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேரில் இவர் வந்து கடைசி பொசிஷனில் இருந்தாலும் கூட என்னடா இவன் அதிகப்படியான வாக்குகள்லாம் வாங்கியிருந்தான் என்னப்பா அப்படின்லாம் கேட்கலாம். பட் இவரை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தில் தான் அதிகப்படியான வாக்குகளே வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஓட்டிங்ஸை வச்சு தான் ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளாம் வந்து முட்டாளா, நம்மளாம் ஓட்டு போடுறோம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸுக்கு வந்து சுவாரஸ்யம் குறையாத கண்டஸ்டன்ட் வந்து இருக்கணும். 1 or 2 மெம்பர்ஸை பை லக்காக சான்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான நேரங்களில் பலி கொடுக்கறதுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஓட்டிங்ஸ் எல்லாம் கவுண்டிங்கில் எடுத்துப்பாங்களா அப்படின்னா கவுண்டிங் வந்து எடுத்துப்பாங்க. ஆனாலும் யார் வந்து உள்ளே இருக்கணும், இருக்கக்கூடாது, யார் வந்து எவிக்ட் ஆகணும், யார் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் டீம் தான். ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சீசனே உங்களுக்கு வந்து அப்படி தான் இருந்திருக்கும். நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து எவிக்ட் ஆகி போயிடலாம், இவங்க வந்து எவிக்ட் ஆகி போயிருக்கணும் அப்படின்லாம். பட் அந்த விஷயம் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமும் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.